ஹாய் ஹாய்ஸ் குட் மார்னிங். என் வாய்ஸ் இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அவ்வளோ கோல்டுங்க. எனக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் பாருங்கள் என்ன காட்டுறது தெரியுங்களா? ஒரு சின்ன அப்டேட்டுங்க. நம்ம வீட்டில் நம்ம வச்ச வேர்க்கடலையில் ஒரு 20 வேர்க்கடலை போட்டாங்க. அதில் வந்து சும்மா கொஞ்சம் தான் வளர்ந்தது. இது வந்து எது இருந்தாலும் இந்த பில்லு, அப்புறம் சாத்துக்குடி, ஆரஞ்சு எது சாப்பிட்டாலும் அந்த தோலாக இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் இங்கே தான் போட்டு வைப்போம். காஞ்ச மிளகாவோட அந்த இதுவெல்லாம், ஏன்னா அப்போ தான் இங்கே கொஞ்சம் உரம் மாதிரி நல்லது இல்லையா சத்து, அந்த இதெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து முடக்கத்தாங்க, அதை விட்டுருவோம். தக்காளி செடி மாதிரி இருக்குல்ல, தக்காளி கிடையாதுலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி காட்ட வந்து இதுதான் வேர்க்கடலை செடியில் பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப்சிகம் செடிங்க, அது குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. தக்காளி கேப்சிகம் இந்த விதையில் 1 2 4 5 6 செடி தான். ஒரு 7 8 வந்தது, எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க நம்ம வீட்டில் இருக்க வாண்டிங்க. அதுவும் இங்கே குரங்கு வருமோ அதை பார்த்து பார்த்து குஷியில் பிச்சு போட்டாங்க. ஒரு பட் ரோஸ் வச்சவங்க, அதையும் உடச்சி அதுவும் பூக்கிற டைம் வந்தது உடச்சி விட்டுறாங்க. ஒன்று கூட வளர விட மாட்டுறாங்க. பட் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்ட வந்தது இந்த அப்டேட் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பூ பாருங்களேன், தெரியுதா? இதுலேயும் பூ பூத்துருக்கு, இதோ இதுலேயும் பூ பூத்துருக்கு. சாப்பிட்றது அப்புறம், ஆனால் அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த பார்க்குறப்போ இருக்க சந்தோஷமே வேறு லெவலுங்க. அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ. கேப்சிகம் விதையை தூக்கி மொத்தமாக போட்டாங்க. அந்த கல் இடுக்கில் எப்படி வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து வெள்ளேரி செடியோட விதைங்க. போட்ட எல்லாமே என்னது நின்று பேசுதுன்ற மாதிரி எல்லாமே முளைச்சிக்கிச்சு. பட் ஆனால் வளர விடுவாங்களா எங்கள் வீட்டு குட்டீஸ்னு சத்தியமாக தெரியாது. இது தக்காளி செடி. இருங்க அப்படியே நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்து. போய் பார்க்கலாமா? வாங்க அப்படியே போகலாம். முருங்கை செடியோட அப்டேட்டு. இது வரைக்கும் இந்த 2 முறை கீரை எடுத்திருக்கோம். ஒருவேளை இப்போ யாருக்கா சாம்பாருக்கு வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கிற அளவுக்கு இருக்குது. சந்தோஷம். அடுத்து இந்த ரோஜா குட்டி, இந்த பொண்ணு, இவளை பொண்ணுன்னே வச்சுக்கலாம். இவ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கா. தக்காளியும் நடுவில் வளர்ந்துட்டுருக்கா, மறைஞ்சி வளர்றா, யாருக்கும் தெரியாமல். எதுக்குடி தெரில, சரி இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள், கீழே ஒருத்தி மறைஞ்சிருக்கா. இவள் பூத்ததுக்கப்புறம் இவளை பறித்ததுக்கப்புறம் அவள் பூப்பாள். அதுக்காக தான். பட் நான் அவ்வளோ சீக்கிரம் பறிக்க மாட்டேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இதை பாருங்கள், நான் ஒவ்வொரு சொல்லுவேன் பாருங்கள், இந்த பூவை கட் பண்ணுறதுக்கான ரீசன். அதே மாதிரி பாருங்கள், துளிர் தெரியுதா? இன்னொன்று, வாங்கும் போது இருந்த இலை சைஸுக்கும் இப்போ நம்மக்கிட்ட வளர சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் மாறுது, சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து இன்னும் மொட்டு வைக்கிது இப்போது. இது ஒன்று, ஆனால் பூத்துட்டே இருக்கும்னுவாங்க. இப்போ 2 3 நாளாக ஒரு 3 4 நாளுக்கு மேலே ஆச்சு. ஒரு பூ சரியாக பூக்கலை. பட் ஏன்னா மொட்டு இல்லாதனால இது என்னன்னு காஞ்சி நிற்கிது. வேறு பிடிச்சதுன்னா இது என்ன செடின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இது வந்து நம்ம வச்ச பேர் என்னது, மருதாணி. சூப்பரில். பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒன்று முளைச்சிட்டு வரா வெளியில், ஆனால் யாருன்னு தெரியல. வளர வைக்கட்டும், கண்டிப்பாக அந்த அப்டேட் கொடுப்போம் யாருன்னுட்டு. இது வேப்ப மரம் வெட்டினாங்க, பட் அழகாக வளர்ந்துட்டா. இது நம்ம வைக்கலை, இருந்தாலும் அப்டேட்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். இவை யார் தெரியுமா? நம்ம வச்ச செம்பருத்திங்க. ஐ மீன் வந்து செடி கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு குச்சி வச்ச. சதீஷ் வைக்கவே கூடாதுன்னாங்க. நான் வச்சே தீரணும்னு அடம் பிடிச்சேன், நீ வெய் வரும் அப்படின்னு. அந்த குச்சி தான் இது. சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான்ட்டு பார்க்குறேன். அவளோட தங்கச்சிங்க இவங்கெல்லாம் எல்லோரும் வளர்ந்துட்டாங்க. ஆனால் நித்தியமல்லி, முல்லைப்பூலாம் உடச்சி நாசம் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஏன்னா மங்கி வருவாங்க, அதனால இவங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வாழைக்கன்று இப்படியே இருக்குது. அன்றைக்கி கூட லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் கட் பண்ணதை. அகெயின்ஸ் வந்து இலை வந்து இப்படி தான் இருக்குது, தெரியாத மாதிரி. சதீஷ் சொன்னாங்க திருப்பி அதை கட் பண்ணி விடணும்னு. பார்க்கலாம். இதுவும் வந்து மருதாணி செடி. சும்மா ஒரு அங்கங்கே குச்சி நட்டோம், எது வருது வரலன்னு பார்க்கலான்ட்டு. பட் ஸ்டில் வந்துருச்சு எல்லாமே. ஸோ அப்புறம் இது நம்மளுடைய 2வது வாழைக்கன்று. ஏன்னா முதல்ல வச்சதும் இப்போ காட்டணும் இல்லையா, குட்டி சரியாக வளராமல். பட் இது செகண்டு. இவன் நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு இலை வரப்போகிறான். அப்புறம் யாராச்சும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு உங்களுக்கு இலையிலே போட்டுரும். இதில் வெள்ளரி விதைங்க போட்டது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நல்லா வந்துருச்சு. ஷாக்கிங் தான். அதே மாதிரி மருதாணி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு.
இது வந்து ஒரே ஒரு தண்டிக்கீரை வளர்ந்துச்சுங்க. குப்பைக்கீரை சொல்லுவாங்கன்னு தெரியல. 2 பிடுங்கி போட்டான் சதீஷ். நான் சொன்னேன் இதை பிடுங்கக்கூடாது, வச்சு தான் ஆகணும்னு. இதில் வர இந்த முனையில் இருக்க பூவை மட்டும் நான் அப்பப்போ வந்து விதைன்னு சதீஷ் சொல்லுவான். பட் நான் சொல்லுவேன் விதை வரும்போது வரட்டும், முதல்ல இந்த முனையை இப்படி கிள்ளி விட்டுடணும். ஏன்னா இந்த முனையை இப்படி கிள்ளி விட்டோம்னா தான் செடி வந்து பெருசாகும். இல்லைன்னா அது பூவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமே தவிர செடி வளர்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. எப்பயுமே இந்த மாதிரி முனை மட்டும் இல்லை, இதில் வந்து அந்த பூக்கும் விடக்கூடாது. அதை தான் இப்போ நான் பண்ணேன். இது மூலிமா செடி நமக்கு க்ரோப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பூக்க சான்ஸ் கொடுத்து அதில் விதையை வச்சு நம்ம இன்னொரு செடியை வச்சுக்கலாம். இது வந்து முருங்கைக்கன்றுங்க. ரொம்ப நாளாச்சு இப்படியே நிற்கிது. வருவேனான்னு. ஆனால் துளிர் வந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் வந்து இந்த இது தக்காளி, இங்கே பாருங்க முசாம்பி. இது குட்டி, கிட்டத்தட்ட ஒரு 2 பழத்தோட விதையை போட்டோம். பட் இது ஒன்று தாங்க வெளில வந்துச்சு. இதெல்லாம் தக்காளி. பட் வேரோட தெரியுது. எங்கள் குட்டீஸ் விட மாட்டாங்கங்க, என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க. இது அன்னாசி பழம், இதுக்காகவே வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். வருமானு தெரியாது. இதோ இது வந்து அது ஒரு நாள் அப்டேட்டில் நான் கண்டிப்பாக காட்டுவேன் உங்களுக்கு. இது வந்து நம்மளோட 3rd வாழைக்கன்று. இவளும் ரொம்ப பரவாயில்ல, ஓகே, அழகாக தான் வந்துட்டான். அவள் ஃபஸ்ட்டில் இருக்கிறவ தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அது எப்போ சரியாவான்னு தெரியல. பார்க்கலாம். இவன் இங்கே இருந்தா நாங்கள் வரும்போது ஆல்ரெடி ஒரு 2-3 மந்த் பேபி இருந்திருப்பாள். நாங்கள் வந்து மண் அணைச்சி கொடுத்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி இருக்கா. இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எப்படி சொல்கிறேன்னா, இலையும் சரி ஒரு குட்டி மொட்டு விடுது. நான் சொன்னேன்னாக்கா அவன் என்ன சொல்கிறான், சதீஷ் இல்லை இது ஆண் மரமாக இருக்கும், நீ கம்முனிருன்னு சொல்கிறான். சரி போ, நான் சொல்லிட்டேன், ஆண் மரம் பெண் மரம்லாம் கணக்கில்லை, அது வளருதா சந்தோஷமாக பூ பூக்குதா, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம், எது வேணால் இருந்துட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வாட்டவர் அது சந்தோஷமாக வளர்ந்தா எனக்கு அதுவே சந்தோஷம், வேறு எதுவுமே வேண்டாம். இங்கே மறைஞ்சிருக்கா பாருங்கள் வாழைத்தோப்புக்குள்ளே, யாரு நீன்னு கேட்கலாமா? கேட்கவே வேணாம், நானே சொல்கிறேன். அவன் யாருன்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ். இவன் 3 பேரும் பொட்டேட்டோ தான். இது 3 பொட்டேட்டோஸ். அப்புறம் வந்து இங்கே இவன் வந்து மல்லிகைப்பூ. இவன் வந்து தெரியும்ல சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க. இவன் அழகான ஒரு செம்பருத்தி. இந்த கருவேப்பிலை க்ரோத் நல்லா வந்ததுங்க. சதீஷ் தண்ணி ஊற்றுறேன்னு பிச்சு போட்டுட்ருக்காங்க தெரியாமல். சரி விடுங்க, இது ஒன்று வருது, இதில் உங்களுக்கு தெரியாது, நான் வளரும்போது காட்டுறேன். இதில் இருந்து தான் நேற்று பிச்சுட்டான். வேணும்னு பிக்கல, தண்ணி ஃபோர்ஸாக ஊற்றும் போது உடச்சிக்கிச்சின்னு சொன்னான். நான் தெரியாமல் பார்க்காம ஊற்றிட்டேன், மன்னிச்சின்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம வீட்டு பிள்ளையா அவங்க வீட்டு பிள்ளையா நீங்களும் மன்னிச்சிட்டு நான் மன்னிச்சிட்டேன். இவன் வந்து பாரிஜாதம். கண்டிப்பாக பூ வைக்கலைன்னு வைக்கும்போது கண்டிப்பாக காட்டுற சந்தோஷத்தோடு. இவன் தக்காளி, இவன் நாட்டு பூண்டுங்க. ஐயோ பார்த்திங்களா, இப்போ தானே சொன்னேன், இதே தாங்க நடக்குது. ஒன்று கூட வளர விட மாட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து அவ்வளோ உடச்சி வச்சுட்டாங்க. ஐயோ கடவுள், பார்த்து ஆள் யாரும் தெரியலையே, உடஞ்சி போச்சு. ஓ சேடுங்க. டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்க வரும்போது ஒரு வருத்தமும் இருக்குங்க. உடஞ்சி போச்சு. இது ஒரு தக்காளி, இது பப்பாளி, இது என்னது, இது வந்து கருவேப்பிலை மரத்துலேருந்து குச்சி வச்சுருக்கோம். அது வருதா வராதா அப்புறம் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், நேற்று வச்சேன் புதினா செடி. ஏற்கனவே வச்சு துளுத்தி எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க என் வீட்டு வாண்டிங்க. அதனால் நேற்று திருப்பி புதினா நட்டேன். புதினா குச்சி நட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பப்பாளி மண் அணைச்சி விட்டுருக்கேன். வருமோ வராதோ. வேலியோரம் ஃபுல்லாக போட்டாங்க பப்பாளி சீட்ஸு. பட்டு முளைஞ்ச எதையும் என் பிள்ளைங்க முளைய விடலை, என் வாண்டி பசங்க. இந்த மஞ்சள் கனகாமரம், மஞ்சள் பூ அது பூக்குதோ என்னமோ, வைக்க சொல்லி இருந்துச்சு. அதை பிடிங்கி போட மனசு இல்லாமல் இருக்கட்டும்னு விட்டாச்சு. கிளைய மட்டும் உடச்சி விட்டுக்கலான்னு. ஸோ நம்மளோட புது வரவு, நம்மளோட அப்டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும். பை பாய். கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். டாட்டா, வரட்டா.